இந்த வீக் ரால என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஜிம்மி யூசோவும் ஜே யூசோவும் ராவ் ஆக்குபை பண்றாங்க. சோ அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் பிரான்சனும் வந்துட்டு மேட்ச் கேக்குறாங்க. ஆல்ரெடி எல்ஏ நைட் இவங்க ரெண்டு பேர் மேலே காண்ட்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வச்சு சம்மடி அடிச்சிடுறாரு. அண்ட் எண்ட் ஆஃப் த ஷோல 1-on-1 மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஜெனரல் மேனேஜர் அறிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து ஏஜே ஸ்டைல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் தோக்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்து அங்க அமெரிக்கான அல்கான்ட்ராவோட ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல இன்னொரு அமெரிக்கான வந்து இன்டர் பண்ண அதை எதிர்த்து டிராகன் லீ வந்து ஃபைட் பண்றாரு. இதன் மூலமா ஏஜே ஸ்டைல் ஒரு அமெரிக்கானோ பீட் பண்றாரு. நெக்ஸ்ட் வீக் ரால ஒரு டாக் டீம் மேட்ச் இதன் மூலமா கன்ஃபார்ம் ஆகுது. இதை தொடர்ந்து பெக்கியோட சாம்பியன்ஷிப்பை வச்சுட்டு ஏஜே லீ அங்க பேசிட்டு இருக்கிறப்ப பெக்கி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. என்னோட சாம்பியன்ஷிப்பை என்கிட்டே கூட அதை வச்சுக்க உனக்கு தகுதின்னு சொல்லிட்டு பெக்கி சொல்ல உன் சாம்பியன்ஷிப் என்ன ரிங்கு உள்ள வந்து நீயே வாங்கிக்கணும் ஏஜே லீ சொல்றாங்க. பட் பெக்கி பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துருக்காங்க. அதனால செத்ராலன்ஸ் போயிட்டு அந்த பெல்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ரிங்குக்குள்ள வர பங்க் பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ்க்கு ஜிடிஎஸ் போடுறதுக்காக தூக்குறாரு. பட் செத் பாத்தீங்கன்னா அங்க வந்து தப்பிச்சு. நெக்ஸ்ட் நடக்க போற மெயின் இவென்ட்ல வின்னர் டேக்ஸ் ஆல் என்ற மேட்ச் நடக்க போகுது. அதாவது இவங்க ஜெயிச்சாங்கன்னா ரெண்டு சாம்பியன்ஷிப்புமே பறிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் பென்டாக்கு ரூசேவுக்கு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் சூப்பராவே இருந்தது. நிறைய அக்ரோபேட்டிக் மூவ்மெண்ட்லாம் இருந்தது. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா நியூ டே வந்து பாத்தீங்கன்னா பென்டாவோட மேட்ச் இன்டரப்ட் பண்றாங்க. இதனால ரூசே வின் பண்ணிடுறாரு. இப்போ ஆடியன்ஸ் உங்களுக்கான ஒரு கேள்வி, இப்ப இருக்க நியூ டே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல ஓல்டு நியூ டே தான் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தனித்தன்மையோட காஃபி கிங்ஸ்னா ஏதாச்சும் ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு புல் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த மேட்ச் தொடர்ந்து நிக்கி பில்லாக்கும் அஸ்காக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. நிக்கி பில்லா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட கபுக்கி வாரியர்ஸ் பார்ட்னர் வந்து அடிச்சிடுறாங்க. என்னதான் அஸ்கா இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் நடக்க போற ரால பாத்தீங்கன்னா இது ஒரு டாக்டிக் மேட்சா மாறப்போகுது. நிக்கி பெல்லாவும் ரியா ரிப்லேவும் ஜோடி சேர்றாங்க. எப்படினாலும் இந்த கபுக்கி வாரியர்ஸ் போட்டு புரட்டி எடுத்துட்டு போறாங்க. அண்ட் லாஸ்டா எல்ஏ நைட்டுக்கும் பிரான்சனுக்கும் நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பா போகுது. பட் பிரான் பிரேக்கர் ஒரு சைடு இருக்கிறதுனால எல்ஏ நைட் அங்கங்க அடி வாங்குறாரு. இறுதியில பாத்தீங்கன்னா எல்ஏ நைட் இந்த மேட்சை தோத்தவும் செஞ்சு எல்ஏ நைட் பீட் ஆயிட்ட உடனே பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து எல்ஏ நைட் அட்டாக் பண்றாரு. அதை எதிர்த்து ஜிம்மி யூசோ அங்க வந்து குரல் கொடுக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. ஒரு கட்டத்துல ஜேஎஸும் உள்ள வந்துற பிரான் பிரேக்கரும் பிரான்சன் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப எல்ஏ நைட் பாத்தீங்கன்னா சேரை வச்சு ரெண்டு பேரையுமே காப்பாத்துறாரு. பட் ஜே யூசோ பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமா எல்ஏ நைட்டுக்கு ஸ்பியர் போட்டுறாரு. ஜிம்மி யூசோக்கு பெரிய ஷாக்கிங். அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான். ஒருவேளை ஜே யூசோவை ஹீலரா ட்ரை பண்றாங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. சோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.